அடுத்த நாள் காலையில் அரண்மனையின் வளாகம் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தது. மன்னர் வீரசேகரன் உத்தரவிட்டிருந்தார். அரண்மனை சாலையில் மக்கள் கூட வேண்டுமென்று அவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அபிராமி என்ன செய்யப் போகிறாள்? அபிராமி மன்னனின் அருகில் நின்று மக்களை நோக்கி பேசத் தொடங்கினாள். மக்களே, இங்கு ஒளிந்திருக்கும் ஒருவரால் மன்னரின் ஒரு முக்கியமான பொருள் காணாமல் போயுள்ளது. அதனால் யார் திருடியது என்பதை கண்டுபிடிக்க ஒரு சோதனை செய்யலாம். மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மன்னர் வீரசேகரன் குழப்பத்துடன் கேட்டார், என்ன சொல்கிறாய்? என்ன பொருள் காணாமல் போயிருக்கிறது? அபிராமி மெல்ல தலை குனிந்து மன்னனை பார்த்து சிரித்தாள். மன்னா, நேற்றிரவு உங்கள் மோதிரத்தை எங்கு வைத்தீர்கள்? மன்னன் திடுக்கிட்டார். அவர் தன் கை விரல்களை நோக்கினார். மோதிரம் காணாமல் போயிருந்தது. அரண்மனையில் குழப்பம் ஏற்பட்டது. காவலர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த கணத்தில் அபிராமியின் கண்களில் சிறு ஒளி பிரகாசித்தது. மன்னா, உங்கள் நாட்டில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை இப்போது கண்டுபிடிக்கலாம். அரண்மனையின் எதிர்பார்ப்பு அதிகரித்தது. யார் உண்மையாக பேசுவார்கள்? யார் பொய்யாக நடிப்பார்கள்? அடுத்த சில நிமிடங்களில் மன்னனின் எதிர்காலம் தீர்மானிக்கப்பட போகிறது. அடுத்து என்ன நடக்கும்?